வணக்கம் குழந்தைகளா, அனைவரும் நலமா? வீட்டிலையே சேஃபாக இருங்க, ஓகேவா? போன வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? லெசன் பார்த்தோம், அதுக்கப்புறமா அதனுடைய பயிற்சிகள்லாம் பார்த்தோம், அதுக்கப்புறமா செய்யுள் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு ஓரல் சாங் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஈஸியாக இருந்துச்சா? படித்து பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நாம் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா பாட பயிற்சிகள் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாட பயிற்சிகள். ஆ, எண்களை எழுத்தால் எழுதுக. ஆ, கலைந்துள்ள எழுத்துக்களை சரியான சொல்லாக்குக. இ, வண்ணத்திற்குரிய பொருட்களை எழுதுக. ஆ பயிற்சி பார்க்கலாம். எண்களை எழுத்தால் எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், ஒன்று. ஓ இன்று, ஒன்று. செகண்ட் ஒன், இரண்டு. இ ர இண்டு, இரண்டு. தேர்ட் ஒன், இன்று, மூன்று. ஃபோர்த் ஒன், நான்கு. நா இன்கு, நான்கு. ஃபிஃப்த் ஒன், ஐந்து. இந்து, ஐந்து. இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸுடைய நேமை நீ எழுத்துக்களால் எழுதுகணும். அவ்வளோதான். வெரி ஈஸியான பயிற்சி தான், ஓகேவா? அடுத்ததாக கலைந்துள்ள எழுத்துக்களை சரியான சொல்லாக்குக. இங்கே தனித்தனி லெட்டர்ஸாக இருக்குது இல்லையா? இந்த லெட்டர்ஸ்கள்லாம் சேர்த்து நம்ம ஒரு சொல்லை உருவாக்கணும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒன், த ரி க இத் அப்படின்னு இருக்குது. இந்த எழுத்துக்களை சேர்த்தோன்னா க இத் த ரி, கத்தரி. எழுத்துக்களை நம்ம ஆர்டர் பண்ணி சேர்த்தோன்னா என்ன வருது? கத்தரி. செகண்ட் ஒன், லை க ட. இதை சரியாக்கணும்னா க ட லை, கடலை. தேர்ட் ஒன், ச இல் உ இஞ்சு. இதை நம்ம சரியான சொல்லாக்கணும்னா உ இன் ஜ இல், ஊஞ்சல். ஃபோர்த் ஒன், டை கு. இதை சரி பண்ணணும்னா கு டை, குடை. ஃபிஃப்த் ஒன், டா இ மீ இட். இதை சரியாக்கணும்னா மீ இட் டா இ, மிட்டாய். சிக்ஸ்த் ஒன், இன் கு டு தே. இதை சரி செஞ்சோன்னா தே இன் கு டு, தேன் கூடு. ஓகேவா? அடுத்த பயிற்சி பார்க்கலாமா? வண்ணத்திற்குரிய பொருட்களை எழுதுக. இங்கே கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கலர்ஸில் என்ன பொருள் இருக்கோ அதை நம்ம எழுதணும். அவ்வளோதான். வெரி ஈஸி. பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன், பச்சை. பச்சைனா க்ரீன். க்ரீன் கலரில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இலை, கிளி. இலை, கிளி. செகண்ட் ஒன், நீலம், ப்ளூ கலர். அதில் என்ன பொருள்னா வானம், கடல். தேர்ட் ஒன், கருப்பு, பிளாக் கலர். காகம், கரும்பு. ஃபோர்த் ஒன், வெள்ளை, ஒயிட் கலர். பால், கொக்கு. ஃபிஃப்த் ஒன், சிவப்பு, ரெட் கலர். தக்காளி, மிளகாய். ஓகேவா? புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? வெரி ஈஸியான பயிற்சிகள் தான். சரியா? ஓகேவா? நல்லா படித்து பாருங்கள். ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்ததாக நம்ம ஒரு ஓரல் சாங் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓரல் சாங் என்னென்னா யாரு யாரு யாருன்ற ஓரல் சாங் தான் பார்க்க போகிறோம். யாரு யாரு யாரு, இதனுடைய ஆசிரியர் யாருன்னா வையம்பட்டி முத்துசாமி. எப்பயுமே ஒரு பாடல் படிக்கிறோன்னா அதனுடைய ஆசிரியர் பேரை தெரிஞ்சுக்கணும். சரியா? இதனுடைய ஆசிரியர் பேர் என்ன? வையம்பட்டி முத்துசாமி. இப்போ இந்த பாடலை நம்ம பார்க்கலாமா? கத்திரிக்காய்க்கு கூடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டைக்கு முத்துச்சிப்பி போல் மூடி வச்சது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு?
அந்த வாசனையில்லா காகித பூவுக்கு வண்ணம் அடித்தது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு? அந்த தொட்டாச்சி நீங்கி பட்டுன்னு மூட கட்டளை போட்டது யாரு? யாரு யாரு கூறு அந்த இயற்கை எண்ணெயம் பாரு? யாரு யாரு கூறு அந்த இயற்கை எண்ணெயம் பாரு? இதுக்கு மீனிங் சொல்கிறேன் கவனி. கத்திரிக்காய்க்கு மேலே வந்து க்ரீன் கலரில் தொப்பி மாதிரி இருக்குது இல்லையா, அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா அம்பர்லா ஷேப், கொடை ஷேப்பில் இருக்குது இல்லையா, அதை பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கடலை கொட்டை, கடலைனா பீனட் இருக்கு இல்லையா, அந்த பீனட் எப்படி இருக்குன்னா கடலில் இருக்கு இல்லையா, முத்து இருக்கு இல்லையா, இந்த முத்து சிப்பிக்குள்ளே வந்து இந்த முத்து இருக்கும். அதே மாதிரி இந்த கடலை கொட்டையை யார் வந்து மூடி வச்சது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது, பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யார்? இந்த பருத்தி செடியில் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த பருத்தியெல்லாம் வெடிச்சிருந்துன்னா அந்த பஞ்சுலாம் வெளியே வந்திருக்கும். அந்த பஞ்சு வெளியே வந்திருக்கிறது எப்படி இருக்குன்னா, பஞ்சு மிட்டாயை வந்து அந்த செடி சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடித்தது யார்? இந்த வாசனை இல்லா பூன்றது வந்து இந்த காகித பூ தான் வாசனை இல்லா பூ. அந்த காகித பூ வந்து எல்லா கலர்லேயுமே இருக்கும். அதுக்கு வந்து வண்ணம் அடித்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யார்? ஆலமரத்துடைய விழுது வந்து கீழே வந்து தொங்கிட்டே இருக்கும், சரியா? அது விழுறதுனால, மேலேருந்து விழுறதுனால அதனுடைய வேர் கீழே வந்து விழும். அதுக்குனால தான் அது பேர் வந்து விழுது. அந்த விழுது எப்படி இருக்குன்னா ஊஞ்சல் மாதிரி இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு யார் அந்த ஊஞ்சலை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்ததாக, அந்த தொட்டாச்சினிங்கி பட்டுன்னு மூட கட்டளை போட்டது யார்? தொட்டாச்சினிங்கின்ற செடி இருக்குது, அதை தொட்ட உடனே அது என்ன ஆகும்னா அதனுடைய இலைகள்லாம் வந்து மூடிக்கும், சரியா? அதை வந்து யார் வந்து கட்டளை போட்டது? நான் தொட்ட உடனே நீ மூடணும்னு யார் கட்டளை போட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் யார் செஞ்சதுன்னா இயற்கை அன்னை தான். இது இயற்கையோடைய அம்சங்கள், இயற்கையோடைய வரப்பிரசாதங்கள். இது இயற்கையாக நடக்கிறது. அதனால் நம்ம இயற்கையை வந்து இவ்வளோ அழகுகள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வையம்பட்டி முத்துசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, சரியா? இப்போ இந்த பாடலை இன்னொரு முறை பாடலாமா? கவனிக்கிறியா? கத்திரிக்காய்க்கு கூடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டைக்கு முத்துச்சிப்பி போல் மூடி வச்சது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு? அந்த வாசனையெல்லாம் காகித பூவுக்கு வண்ணம் அடித்தது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு? அந்த தொட்டாச்சி நீங்கி பட்டுன்னு மூட கட்டளை போட்டது யாரு? யாரு யாரு கூறு அந்த இயற்கை எண்ணெயம் பாரு? யாரு யாரு கூறு அந்த இயற்கை எண்ணெயம் பாரு? வையம்பட்டி முத்துசாமி அவர்கள். இதனை எழுதுனது யாரு? வையம்பட்டி முத்துசாமி அவர்கள். புரியுதா கண்ணா? ஈஸியாக இருக்கா? ஓகே, நீங்களும் பாடி பார்க்குறீங்களா? ஓகே, பாய் கண்ணா. நன்றி குழந்தைகளா.